ஜென்டில்மேன், உங்கள் கேஸுக்கும் பிரமோத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறதுனால அவரோட தடை செய்யப்பட்ட ஆராய்ச்சி பற்றின கான்ஃபிடென்ஷியலான விஷயத்தை மட்டும் என் அதிகாரத்தை மீறி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது மீடியாவுக்கோ இல்லை பப்ளிக்கோ தெரிஞ்சால் பதட்டமாயிடுவாங்க. ப்ராஜெக்ட் மாயவன், இதுதான் பிரமோத் பண்ணிட்டு இருந்த ஆராய்ச்சியோட பேர். ஒரு மனுஷனை எப்படி காப்பி பண்ணுறதுங்கிற டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சியில் இருந்தார். என்ன சொல்கிறீங்க டாக்டர்? உதாரணத்துக்கு நீங்கள் யார் சார்? நீங்கள் யார்? குமரன். இப்போது உங்கள்கிட்ட நீங்கள் யாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் பேரை சொல்கிறீங்க. அது எப்படி நடக்குது? உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு பேர் வச்சது, உங்கள் கூட தொடர்பில் உள்ளவங்களாம் உங்களை அந்த பேர் சொல்லி கூப்பிடுறது, இது எல்லாத்தையும் உங்கள் மூளை ஞாபகம் வச்சுக்கிது. அதனால் உங்களால் சொல்ல முடியுது. இந்த ஞாபகங்கள் தான் குமரன் நீங்கள். இப்போது எல்லாருக்குமே உயிர் ஒன்று தான், ஆனால் நினைவுகள் தான் வெவ்வேறையாக இருக்கும். உங்களோட நினைவுகள் தான் உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண தூண்டுது. எனக்குள்ளே உள்ள மெமரிஸ் தான் என்னை இந்த ஆராய்ச்சியால் நான் மாற்றிருக்கு. இப்போ உங்கள் மூளைக்கு வெளியே அது அப்படியே நான் ஒரு காப்பி எடுத்தேன்னா அது உங்களையே காப்பி எடுத்ததுக்கு சமம். நாம் நினைவுகள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பயாலஜிக்கலி ஸ்பீக்கிங் மூளையில் பல வடிவங்களாக இருக்கிற ரசாயனங்கள் தான். இந்த ரசாயன வடிவங்களை அழகாக கோர்வையை சேர்க்குற புள்ளிகள் தான் நியூரான்ஸ். இனிஷியலாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எலியோட மூளையை வச்சு தான் ஆரம்பித்தார். ஏன்னா மனுஷ மூளையில் உள்ள செயல்பாடுகளும் எலியோட மூளையோட செயல்பாடுகளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதோட மூளைக்குள்ள இயற்கையாக இருக்கிற மின்சாரத்திலேயே இயங்கக்கூடிய ஒரு சிலிக்கான் எலக்ட்ரானிக் ஜெல்லை இன்ஜெக்ட் பண்ணி அந்த எலக்ட்ரானிக் ஜெல்ல இருக்க பலாயிரக்கணக்கான நானோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூளையில் இருக்க ஒவ்வொரு நியூரான் மேலையும் படிஞ்சிடும். ஒன்ஸ் காப்பி பண்ணுற ப்ராசஸ் ஆக்டிவேட் பண்ண உடனே அந்த நானோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூளையில் இருக்கிற மொத்த பிசிக்கல் இன்ஃபர்மேஷனையும் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமாக டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எலியோட மூளையை கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகி ஹார்ட் டிஸ்கில் காப்பி ஆகிடும். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பாட்டு கேசட் டேப்பில் இருக்க அனலாக் சவுண்டை சிடியில் டிஜிட்டலாக ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி. நாராயணுக்கு முன்னாடி இந்த சிஇஓ இந்த டெக்னாலஜியில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனார். பிரமோத் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி மனித மூளையை காப்பி பண்ணுறதுக்கு அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கி இதுக்காகவே இன்ஸ்டியூட்டில் ஸ்பெஷலாக ஒரு லேப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணான். இந்த ஆராய்ச்சியில் மனுஷங்களை வச்சு பண்ணுற மிகப்பெரிய ஆபத்தே எக்ஸ்பெரிமெண்ட் கொஞ்சம் சொதப்பினாலும் பைத்தியம் ஆகலாம், கோமாவுக்கு போகலாம், ஏன் இறந்து கூட போகலாம். ஒரு மனுஷனோட உயிரை கூட ஒரு பொருட்டாக மதிக்காம இந்த ரிசர்ச்ல எப்படியாவது சக்சஸ் பண்ணணும் வெறித்தனமா ரெஸ்ட்லெஸ்ஸா வேலை பார்த்தான் பிரமோத். இன்ஃபேக்ட் கடைசியில் வேறு வழியே இல்லாமல் தான் உயிரை கூட கொல்ல துணிஞ்சு அவன் மூளையிலேயே இந்த எலக்ட்ரானிக் ஜெல்லை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு அவன் பிசிக்கல் பிரெயினை லேட்டஸ்ட் வயர்லெஸ் டெக்னாலஜி மூலமா கம்ப்ளீட்டாக டிஜிட்டலாக ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணி வெற்றி அடைஞ்சான். இந்த மெமரி பேக்கப் மூலமா நீங்க இறந்தா கூட அதுல உங்க மெமரியோட காப்பி இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் அழிக்க முடியாது. கிட்டத்தட்ட சாகா வரம். சார், அப்படி செயற்கையாக அதுவும் ஒரு சிலிகான் ஜெல்லை மனுஷ மூளையில் செலுத்தும் போது வேற எந்த சைடு எஃபெக்டும் வராதா? அதனால தான் he is being rated as one of the topmost scientists in the world. அவனோட இன்வென்ஷன்ஸ் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கு. இன்ஃபேக்ட் அவன் எங்கள் கூட இருந்த கடைசி நாள் வரைக்கும் இன்ஜெக்ட் பண்ண அந்த ஜெல் அவன் மூளைக்குள்ளே தான் இருந்துச்சு. he was perfectly normal. மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் 30 வருஷமாக மூளைக்குள்ளே துப்பாக்கி குண்டோட வாழ்ந்தவன் கூட இருக்கான். இந்த ரிசர்ச்சோட அடுத்த லெவலாக ஒருத்தரோட மூளையில் உள்ள நினைவுகளை, திறமைகளை, ஞாபகங்களை இன்னொருத்தரோட மூளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படிங்கிற டெக்னாலஜியை அவர் ஃபார்முலேட் பண்ணிட்டார். பட் பிரமோத்தோட பேட் லக், அந்த டயத்தில் பழைய சிஆர்ஓ சேஞ்ச் ஆகி நாராயணன் புது சிஆர்ஓ அந்த இடத்துல வந்து உட்காந்தார். இந்த ரிசர்ச்சில் மேலே ப்ரொசீட் பண்ண நாராயணன் கிட்ட அப்ரூவல் கேட்கும்போது தான் ஒருத்தர் மூலையில் இருக்க டேட்டாவை இன்னொருத்தர் மூலையில் இம்போஸ் பண்ண முடிஞ்சா நம்ம கிட்டத்தட்ட மரணத்தை ஜெயிச்ச மாதிரி. வாட் கிராப் இஸ் திஸ்? கிராப்பா? யா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்ன சொல்ல வரீங்க நீங்க? முதல்ல இதில் உனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லு. நீ ஏன் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷனில் வந்தவன்? ரிலாக்ஸ், லெட் them both discuss. நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். சயின்ஸ் மேன்கைண்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கணும், ஆபத்தாக மாறிடக்கூடாது. நான் ரிசைன் பண்ணிடுறேன். நான் உங்களை மாதிரி தினம் இன்ஸ்டியூட் வந்து சம்பளம் வாங்கிட்டு போகிற ஆள் இல்லை. ஒவ்வொரு ஆராய்ச்சிக்கும் ஒவ்வொரு அப்ரூவலுக்கும் இவங்ககிட்ட இப்படி தொங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எங்கள் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் கிட்ட இந்த ப்ராஜெக்டை பற்றி டைரெக்டாக இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணான். ஈஸ்வரா, ப்ராஜெக்ட் மாயவன். ஆமாம், எந்த நம்பிக்கையில் இந்த ப்ராஜெக்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு எங்கிட்ட வந்தீங்க? சார்,
இந்த ப்ராஜெக்ட் மாயவன் வழியா உங்களை 1000 வருஷத்துக்கு வாழ வைக்க முடியும். நம்ம அப்துல் கலாம் சாரோட பிரெயின் சாம்பிளை வச்சு அவரே உயிரோட கொண்டு வர முடியும். ஆனால் நாராயண் மாதிரி இன்கேப்பபிள் ஆளுங்களை நீங்கள் இன்ஸ்டியூட்டில் சிஆர்ஓ ப்ரொமோட் பண்ணுறதுல தான் நம்ம நாட்டில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் இன்னும் வளராமல் இருக்குது. போதும் ஏற்கனவே உங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் சேட்டலைட் உயரத்துக்கு வளர்ந்துருக்குது. இன்னைக்கு இருக்கிற 3G 4Gனால உனக்கும் எனக்கு இருக்கிற ப்ரைவசி எல்லாம் வேற போச்சு. ஒரு பக்கம் என்னடான்னா சேட்டலைட் வழியாக நம்ம வீட்டு பாத்ரூம் கக்கூஸ் வரைக்கும் நுழையிறானுங்க. நீ என்னடான்னா இன்னொருத்த மண்டைக்குள்ளேயே நுழையலான்னு பார்க்குற. என்ன கொடூரமான ஆசையா உனக்கு? மனுஷனாயா நீ? ஆமாம், இன்னொருத்தன் அடையாளத்தை அழிச்சு அவனுக்குள்ளே வாழணும்னு நினைக்கிறிய? அதுவும் 1000 வருஷம். சாவுன்னு அவ்வளோ பயமா உனக்கு? உங்க ரிசர்ச் ட்ரையல்னால ஒருத்தன் இன்டெஃபினட் கோமால இருக்கானே, அது உங்க ரிப்போர்ட்ல இருக்கா? உங்களை மாதிரி ஆளுங்களை கரெக்டா சூப்பர்வைஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்றதுக்கு தான் மிஸ்டர் நாராயணனை நானே ரெக்கமெண்ட் பண்ணேன் சிஆர்ஓவா. ஆமா, சயின்டிஸ்ட்னா என்ன? சயின்ஸை மிஸ்யூஸ் பண்ணுமா? என்ன சைக்கோவா நீ? சித்தர்கள் ஞாபகம் இருக்குதா உனக்கு? அந்த காலத்துல கூடு விட்டு கூடு பயிர் தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த ரகசியத்தை உலகத்துக்கு சொல்லாமையே போயிட்டாங்க. எப்படின்னு ஏன் தெரியுமா? உன்ன மாதிரி யாரும் அதை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான். பெரிய பெரிய வெளிநாட்டு கம்பெனிங்க இந்த ப்ராஜெக்ட் மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க உங்களுக்கு தெரியுமா சார்? என்ன படிச்ச புத்திசாலிங்கிற திமிரில் பேசுறியா? எதையுமே அந்த தெய்வம் நினைச்சாதான் மாற்ற முடியும். ஆனா நீயே அந்த தெய்வம் ஆயிலான்னு நினைக்கக்கூடாது. என்ன புரியலையா? வர வர அரசியல்வாதிங்க எதை சொன்னாலும் யாருக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உன்னை விட்டா என் மூளைக்குள்ள நீயே பூந்து உன் ப்ராஜெக்டை நீயே ஓகே பண்ணிடுவேன். அதனால இப்பவே மிஸ்டர் நாராயண்கிட்ட சொல்லி இந்த ரிசர்ச்சை நான் பேன் பண்றேன். இது புரியுதா? அவுட். அதுக்கப்புறம் அவர் எங்கள் கான்டாக்ட்லேயே இல்லை. ஒரு நாள் அவர் இறந்துட்டாருங்கிற நியூஸ் மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சிது. இப்போ நீங்கள் எல்லாம் சொல்கிறத பார்த்தா அவர் சாகா வரம்ங்கிற இலக்கை அடைஞ்சிருக்கணும். அது சாத்தியமா சார்? அது அவரே சொன்னாதான் உண்டு. அவன் ஷூவை கழட்டி காலை அது மேலே வச்சுருக்க ஸ்டைல் ஆகட்டும், அந்த சிகரெட்டை லெஃப்டில் பிடிக்கிற விதமாகட்டும், இது அப்படியே பிரமோத் தான். உங்கள் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி தான் ஆத்தரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேம்மா, நான் பார்த்துக்கிறேன். இதுதான் நவீன ட்ரூத் சீரம். ட்ரூத் சீரத்தில் எல்எஸ்டி கலந்தால் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். உண்மையை சொல்ல வைக்கிற மருந்து. ஆனால் இந்தியாவில் இது வரைக்கும் யார் மேலேயும் பயன்படுத்தலை. ஏன்னா அதுக்கு சட்ட ரீதியாக அனுமதியும் இல்லை. அதனால் இந்த மருந்தோட கட்டுப்பாட்டில் அவர் உண்மையாக சொன்னாலும் நீங்கள் அது கோர்ட்டில் அனுமதிக்க முடியாது. இந்த கேஸ் கோர்ட் சட்டத்திட்டங்களை மீறினதாக இருக்குது. உண்மையை கண்டுபிடிக்கணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே சார். யா ஓகே, கோ ஹெட், கேர்ஃபுல். இது அவர் மேலே ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும். ஓகே, திரும்பவும் பயன்படுத்தணுன்னா அதுக்கு சில நாளாவது ஆகும். பிரமோத், பிரமோத், நான் யாருன்னு தெரியுதா? உன்னோட கலீக் வேலாயுதம். கேக்குதா பிரமோத்? உன்னுடைய மரணம் இயற்கையானதா இல்லை தற்கொலையா? தற்கொலை. ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்ட? பிரமோத், அவன் மருந்தோட பவர் இருக்கிறான். ரொம்ப டைம் இல்லை. உன் மூளையோட காப்பியை இன்னொருத்தர் மூளைக்குள்ள எப்படி செலுத்த முடியும்? எப்படி இன்னொருத்தர் மூளையை நீ டேக் ஓவர் பண்ண முடியும்? என் மூளையோட டிஜிட்டல் பேக்கப்பை இன்னொருத்தர் மூளையில் இம்போஸ் பண்ணேன். நான் செலக்ட் பண்ண முதல் ஆள் தீனா, என் ஜிம் ட்ரெயினர். அவன் மூளைக்குள்ளே எலக்ட்ரானிக் ஜெல்லை இன்ஜெக்ட் பண்ணி அதன் மூலமாக பல ஆயிரக்கணக்கான 7th ஜென்ரேஷன் ஸ்மார்ட் நானோ டிரான்ஸ்மிட்டர்ஸை தீனா மூளையில் இருக்கிற நியூரான்ஸ் மேலே படர விடுவேன். இம்மீடியட்டாக
ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற என் டிஜிட்டல் நினைவுகள் அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸில் காப்பி ஆகிடும். சுய நினைவுக்கு வரும்போது அவன் எப்பவும் போல் சாதாரணமாக தான் இருப்பான். என்னோடய பரிசோதனை வெற்றியா தோல்வியான்னு உண்மையை கண்டுபிடிக்க என் உயிரை நானே சாகடிச்சேன். நான் சாகிற கடைசி நொடியில் என் மூளையில் இருக்கிற நானோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தீனா மூளைக்கு சிக்னல் அனுப்பி காப்பி பண்ணுற ப்ராசஸை ஆக்டிவேட் பண்ணிடும். அதோட முதல் கட்டமாக குறிப்பிட்ட எலக்ட்ரிக்கல் ஷாக்கை அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூளைக்குள்ளே அனுப்பி தீனாவோட நினைவுகளை அழிச்சிடும். உடனே அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸில் இருக்கிற என் டிஜிட்டல் நினைவுகள் அவன் மூளையில் காப்பி ஆகிடும். தீனா சுய நினைவு திரும்பி கண் முழிக்கும்போது அவனுக்குள்ள நான் தான் இருப்பேன், புது மனுஷனா. நான் இன்னொருத்தர் உடம்புல உயிரோடு இருக்கிற வரைக்கும் லேபில் இருக்கிற ஹார்ட் டிஸ்கில் என் நிகழ்கால நினைவுகள் லைவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரி, அந்த ஜிம் ட்ரெயினரோட ஒய்ஃபை ஏன் கொன்ன? வெரி இரிட்டேட்டிங் பர்சன். உனக்கு எங்கிருந்து வந்துச்சு இந்த புது பழக்கம்? கொஞ்ச நாளாவே நீ சரியில்லை. வீட்டுக்குள்ளேயே சிகரெட் குடிச்சிட்டு இருக்க. சீ, வர வர நீ செய்யறத பார்த்தா என் புருஷன் நானே சந்தேகமா இருக்கேன். நடிகை விம்ஷா, அவளை ஏன் கொன்னன்னு உனக்கு நல்லா தெரியும். தேங்க்யூ. பில்லு கொடுத்துருங்க. டேய், என்ன பழக்கண்டா இது? க்ளீனாக தானே இருக்கு. இது என்ன லேபா, அது என்ன கெமிக்கலா? தொடன்னு தொடச்சிக்கிட்டு பழகிடுச்சு. நம்மளாம் இது மாதிரி வெளில அவுட்டிங் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆச்சு. கடைசியாக எங்கள் 25th வெட்டிங் ஆனிவர்சரி தான் எல்லாரும் அவுட்டிங் போகணும். அடுத்தது 60th ஆனிவர்சரிக்கு தான் போகிறோம்னு நினைக்கிறேன். கேட்டியாடா என்ன சொன்னாங்க? லைஃப்பில் பாதி நேரம் லேபு ரிசர்ச்னு அங்கேயே கிடக்குறான். நம்மளை சுற்றி இருக்கிற அழகான விஷயங்களை ரசிக்க மறந்துட்டிய பிரமோத். இனிமே தான் ரசிக்க ஆரம்பிக்கணும், புது மனுஷனா. கண்டுல உனக்கு லிசன், ஐ செட் ஐம் சாரி. அவங்க தான் அறிவில்லாம மேல ஏறாங்கண்ணா, நீ அது ஓதி போக கூடாது. ஹலோ சார், மரியாதை பேசுங்க. தெரியாம தான் கைப்பிடிச்சு, அதுக்கு சாரி கேட்டாங்கல்ல, எதுக்கு ரூடா பேசுறீங்க? உங்க மேடம் என்னன்னா யார் கைப்பட்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க, அதுக்காக நானும் போடுமா? விடுங்க, நான் பாவம் வயசானவங்க, அவங்கள போய் அடிச்சுக்கிட்டு மரியாதை தெரியாதவங்க கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. லெட்ஸ் கோ. சாவச்சு பாத்துங்க. அப்பவே முடிவு பண்ணேன், அந்த மேக்கப் மேன் வழியாக தான் அவளை முடிக்கணும்னு. அது எப்படி இங்கே இருக்கிற ஒரு உடம்புலேருந்து இன்னொருத்தர் உடம்புக்குள்ள ஒரு நாள் போக முடியுது? அது எப்படி சாத்தியம்? நான் தீனா உடம்புல முழிச்ச உடனே என் அடுத்த ஆளை செலக்ட் பண்ணி அவன் மூளையிலையும் என்னுடைய அப்போதைய கடைசி நினைவுகள் வரைக்கும் காப்பி பண்ணிட்டு மறுபடியும் நான் சாகிற சூழ்நிலை வரும்போது இன்னொருத்தன் ஆக்டிவேட் ஆகி அவனுக்குள்ள உயிர்த்து வந்துடுவேன். இப்படித்தான் மேக்கப் மேன் செத்த உடனே ருத்ரன் உடம்புல முழிச்சுக்கிட்டேன். இப்போ ருத்ரனை கொல்லணும், அப்பதான் என்னோட கடைசி நினைவுகளோட அடுத்த ஆளுக்குள்ள போக முடியும். அது எப்படி செய்யற? எங்க செய்யற? லேப்ல தான் அதை பண்ண முடியும். எங்க இருக்கும் லேப்? மை லேப். எங்க இருக்கும் லேப்? பிரமோத், அந்த லேப் எங்க இருக்கு? அடுத்து யாருன்னு கேளுங்க. இப்போ நீ தற்கொலை பண்ணிக்கிட்டா அடுத்து யார் ஆக்டிவேட் ஆவாங்க? பிரமோத், யார் ஆக்டிவேட் ஆவாங்க? பிரமோத், கம் ஆன் டாக்டர். யாரு? கம் ஆன் டாக்டர். யாரு?